பிரைஸ் லார்ட். நான் டெபோரா. இயேசுவின் மனசுல இருந்து இயேசுப்பா உங்களோட பேசுற வார்த்தை நீதிமொழிகள் 29:25 மனுஷனுக்கு பயப்படும் பயன் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஆமேன். இந்த வசனத்தை படிக்கும் போது இயேசுப்பா எனக்கு ஒரு காரியத்தை ஞாபகம் பண்ணதை உங்களுக்கு சொல்லி இந்த வசனத்துக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போது கொஞ்சம் புதுசுல எனக்கு நிறைய குட் கமெண்ட்ஸ் வந்துச்சு. 2 கொஞ்சம் தான் வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு. அந்த பேட் கமெண்ட்ஸ்ன்றது வந்து எப்படி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு அது ஆசீர்வாதமா தான் நான் நினைக்கிறேன். ஏசப்பா எனக்கு கொடுத்த பிளஸிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அழைப்பு அந்த பர்சனுக்கு வந்து சாரி, இப்போ அந்த பர்சனை மென்ஷன்லாம் இல்லை, அந்த பர்சனை வந்து ஹர்ட் பண்ணணும்னு பேசுறேன். இதை ஞாபகப்படுத்தினால நான் சொல்றேன். என்னன்னா, நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, அப்படியும் இல்லைன்னா இன்னொரு வார்த்தை, இதெல்லாம் ஒரு குழப்பா, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு ஒரு மெசேஜ் இருந்துச்சு. அந்த பர்சனுக்காக நான் பார்த்துட்டு ஜபம் பண்ணிட்டு நான் இதை வந்து கத்துட்டு ஜபம் பண்ணி இந்த வசனம் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். இப்போ இந்த வசனத்தை நான் இந்த டயலாக் நான் ஏன் பேசி இந்த வசனத்தோட ரிலேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா, இந்த வசனத்துல உங்களோட ஆண்டு பேச வார்த்தை, மனுஷன் என்ன யோசிப்பான் நம்மளை பத்தி, அவங்க என்ன பேசுவாங்க, இவங்க என்ன பேசுவாங்கன்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி உங்களால வாழவே முடியாது. நீங்க கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா மனுஷங்களை நம்ம என்ன பண்ண முடியாது, சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. சோ மனுஷனுக்காக கர்த்தரை விடக்கூடாது, கர்த்தருக்காக மனுஷனை விடணும்னு நான் சொல்லல. ஆனா வசனத்தின் மூலமா ஆண்டவருக்காக நம்ம நம்பி ஆண்டவர் காரியம் நம்ம செஞ்சோம்னா நம்மள ஆண்டவர் உயரத்துல கொண்டு போய் நிறுத்தும் போது எல்லாரும் நம்மள பார்ப்பாங்க, உங்களோட ஆண்டவர் இருக்கிறாங்கன்ற விஷயத்த அவங்களும் உணர செய்வாரு. நம்மள உணர்ந்து ஒவ்வொரு நாள் நன்றியோட ஆண்டவர் கூட வழி நடத்துவார். சோ இந்த வசனத்தின் மூலமா உங்களோட பேசுற வார்த்தைகளை வந்து நீங்க அப்சர்வ் பண்ணி, நீங்க வந்து கெட்டியா இந்த வசனம் எனக்கு தான் இயேசப்பா சொல்றாருன்னு நீங்க பிலீவ் பண்ணி கர்த்தருக்காக வாழ ஆரம்பிங்க. எல்லாரும் உங்களை பார்க்கும் போது இது கர்த்தரோட பிள்ளைன்னு சொல்லி அவங்களும் மாறுவதற்கு ஒரு எக்ஸாம்பிளா கர்த்தர் உங்களை நம்மள எல்லாரும் அப்படிதான் அமைச்சிருக்காரு. சில பேர் புரியலனாலும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தான் நின்று ஜெபம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற ஜெபத்தை இன்னைக்கு பண்ணலாமா? நன்றி தகப்பனே, நேற்றும் என்றும் மாறாதே, இந்த வசனத்தின் மூலமா எங்களோட பேசுனதுக்காக உமக்கு நன்றி. தேவன், நாங்க உண்மை நம்பி இருக்கிற நம்பிக்கைய எங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்துங்க. உங்களோட டிராவல் பண்ண கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.